ஒரு 9 தகுதிகளை ஹதீதுகளில் இருந்து எடுத்து நமக்கு சொல்றாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமாக ஆவதற்கு அல்லது வருவதற்கான ஒரு 9 விஷயங்களை சொல்றாங்க. அதில் நான் சிலதை இங்கே நான் பதிவிடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அவருடைய மகள் வழி குடும்பத்திலே தோன்றுவார் என்று நான் சொன்னேன். அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற செய்தி, அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற ஒரு செய்தி இந்த செய்தி. அதே போல நபி ஸல்லல்லாஹு அவர்களின் பெயரும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்னங்க? முஹம்மத். ரசூலுல்லாஹ்வுடைய பேரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரும் முஹம்மதாகவே இருக்கும். இந்த செய்தியும் அபூதாவுதுல பதிவாக இருக்கிற செய்தி. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயரும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையின் பெயரும் ஒன்றாகவே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரின் பெயர் என்னங்க? அப்துல்லா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே பெயரை கொண்டவர் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாருடைய பெயரும் இருக்கும் என்பது ஹதீதுகளில் சொல்லப்பட்டிருக்கு, திருமிதியில பதிவாகி இருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பறந்து விரிந்த ஒரு ஆட்சி நடத்துவார்கள். நீதியின் அடிப்படையிலே அந்த ஆட்சி இருக்கும். அவர்களின் காலத்திலே செல்வ செழிப்பாக இருக்கும். உலகம் எப்படி இருக்குங்க? செல்வ செழிப்பாக இருக்கும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுத்துட்டு போய் இருக்கிற செய்திகளை நாம ஹதீதுகள்ல பார்க்கிறோம். அதே போல தன்னை அவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், தன்னை நான் தான் மஹதி என்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள். மக்கள் அவர்களை கஅபத்துல்லாவிலே வைத்து அடையாளம் கண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அங்கே நீங்கள் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி அவர்களின் கரத்தை பிடித்து ஒப்பந்தம் செய்வார்கள், பைஅத் செய்வார்கள் என்றும் ஒரு அடையாளமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால், யாருக்கு பின்னாலங்க? இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக இருக்க, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உடைய ஹதீதுகளில் இருந்து நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது.